பொம்பளை பிள்ளை பிறந்தனும் ஒளிஞ்சிடணும், வெளியே வரவே கூடாது, வெளியில வந்தா தலகாட்ட முடியாது. என்ன தலகாட்ட முடியாத அளவுக்கு இது ஒரு இதா நினைக்கிறான்னு சொன்னா பெண்களை பற்றி அவங்களுக்கு இருந்த மதிப்பிட பாருங்க. அப்ப அந்த சமுதாயத்துக்கு ஒருத்தர் வரணுமா இல்லையா? இப்படி ஒரு இதை ஒரு கேவலமா ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பதை ஒரு கேவலமானதாக, அதே நேரத்தில் அவன் குடும்ப வாழ்க்கையும் பொண்டாட்டியும் பொம்பளை தான், அவன் பொண்டாட்டியும் பொம்பளை தான், அதை கூட விளங்காம இது வந்து இன்னும் நீங்க சிந்திக்கணும். இந்த உசுரோட புதைக்கிறதுங்கிற சமாச்சாரம் ஏதோ அரபியர்கள்ட்ட தொன்று தொட்டு அப்படி இருந்துச்சு நீங்க விளங்கிட கூடாது. அப்படி இருந்திருந்தா அவனுக்கு எவனுக்கு பொண்டாட்டி கொடுக்க மாட்டாங்க. அது நீங்க விளங்கி அப்படி செஞ்சுட்டு தான் நீங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் துவச்சு விட்டாண்டு அடுத்து யார் இருப்பா? எல்லாருமே ஆம்பளை தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பொண்டாட்டி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம ஆய்வு பண்ற போது என்ன விளங்குதுன்னா அப்பதான் ஆரம்பிக்கலாம் அந்த பழக்கத்தை கேவலமானதுன்னு சொல்லி அதை உடனடியாகவே சமாதி கட்டுறதுக்கு அல்லாஹ் ரசூலை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டான். இது ரொம்ப காலமா ஒரு 100 வருஷம் நடந்திருந்தா ஒரு பொம்பளை கூட இருந்திருக்காது. 100 வருஷ காலத்துக்கு இப்படி ஒரு பழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்திருந்தா ஒரு பொம்பளை கூட இருக்காது. அந்த பழக்கம் அப்பதான் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஒரு பழக்கம் தொடரக்கூடாது என்பதற்காக சரியான நேரத்தில் அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான். ஒரு இடத்துல கூட சொல்றான், வைதல் மவ்ஊதத்து சுயிலத் பிஐயி தன்பின் குத்திலத், உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படும் மறுமையில். குழந்தைகள் நான் நிப்பாட்டி விசாரிப்பேன், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை பிஐயி தன்பின் குத்திலத், என்ன பாவம் செய்வதற்காக நீ கொல்லப்பட்டாய், அதை கேட்பேன் அர்த்தம். அதுக்கு சம்பந்தப்பட்டவனை கேட்கறது அப்படி சொல்லி கேட்டான். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை விசாரிப்பேன், பிஐயி தன்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டது அதை பத்தி விசாரிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு மனித இனத்தில் சேர்க்க முடியாத ஒரு காட்டுமிராண்டிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்றுங்க. இன்னொரு பழக்கத்தை பாருங்க, அவங்களுடைய பழக்கம். ஒரு தகப்பனார் இருக்காரு, ஒருத்தனுக்கு ஒரு தகப்பனார், தாயார் இறந்தவனு தகப்பனாருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறாரு, 2வது கல்யாணம். தகப்பனார் இறந்து போயிடுறாரு. இப்ப தகப்பனுடைய மனைவியை நம்ம எப்படி நினைக்கணும்? உலகத்தில் எல்லாரும் எப்படி நினைக்கிறான்? தகப்பனுடைய மனைவிய தாய் தான், தாயுடைய அந்தஸ்து தான் எல்லாரும் பார்க்கறான். இன்றைக்கு வரைக்கும் கூட அதை பார்க்கறான். உலகம் பூரா அந்த ஒரு மரியாதை இருக்கு, தாயுடைய அந்தஸ்துல தான் வச்சு பார்க்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தகப்பன் இறந்தவுன தகப்பன் பொண்டாட்டியை இவன் பொண்டாட்டியை வச்சுக்கிறான் மகன். அல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்லல, சிலது மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, சிலது வந்து அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலா தன்கிஹு மானகஹ ஆபாவுக்கும் மினன் நிசாய், உங்களுடைய தந்தையர் மணமுடித்த பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ ஸாஅ சபீலா, இது அசிங்கமானது, கோபத்திற்குரியது, மிக கெட்ட ஒரு மார்க்கம், அதனால தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் பக்கராவுடைய அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் சொல்றான். இது எதற்காக இந்த வசனம் அருளப்பட்டுச்சுன்னு கேட்டா, அபூ கைஸ் என்ற ஒருத்தர் அவருடைய மனைவியை வந்து அபூ கைஸ் இறந்த பிறகு அவருடைய மக கைஸ்ங்கிறவர் போய் கல்யாணம் பண்றாரு. அம்மாவை தாயுடைய நிலையில போற்ற வேண்டியவங்களை கல்யாணம் பண்றாரு. அதுக்கு தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். அப்ப தகப்பனுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. பெண்கள் ஒரு போகப்பொருள், சொத்து மாதிரின்னு வைங்களேன். நான் தகப்பனார் ஒரு 2 வீலர் வச்சிருக்காரு, மூத்தா போயிட்டாரு, யார் பயன்படுத்துறது? நம்ம தானே வச்சுக்கிறோம். அதை தகப்பனார் பயன்படுத்தின வண்டி யாருங்க பயன்படுத்துவா? நீங்க என்ன பயன்படுத்துவீங்க? அப்படி பொம்பளைக்கு மதிப்பு என்னன்னு கேட்டா, ஒரு வண்டி மாதிரி, ஒரு சைக்கிள் மாதிரி, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கேவலமான ஒரு மிருக ஜாதிய ஒரு ஜாதியா தான் அந்த சமுதாயம் இருந்திருக்குது. அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு மூட நம்பிக்கை இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளதா சொல்லி முடிச்சிடுறேன். ஹதீசுகள்ல இருந்து அந்த காலம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லிடுவோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் அவரே பரப்புக்கு வருவோம். அந்த காலத்தை நீங்க ஆபத்துல வச்சாதான் இந்த மனிதர் வந்து என்ன பாடுபட்டு இவங்களை திருத்திருந்த லேசப்பட்ட காரியமா? எப்படிப்பட்ட நம்ம சாதாரண மக்கள்கிட்ட போறதுக்கு இப்படி யோசிக்கிறோமே, கற்பனையில கொண்டு வந்து ஆச்சரியமா இருக்குது. எப்படி இந்த எழுத படிக்காத தெரியாத இந்த மனிதர் வந்து இந்த மக்கள்கிட்ட மாரடிச்சு திருத்தினார் அப்படி பிரமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் இது. அதே மாதிரி பாருங்க, ஹஜ் இருக்குல்ல, காபத்துல்லா இருக்கு மக்காவுல. இந்த காபத்துல்லா என்பது இப்ப நம்ம ஒரு இறைவனை வணங்கக்கூடிய ஆலயமா இப்ப இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அந்த காபத்துல்லா இருந்துச்சு. ஏன்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செஞ்ச கட்டிடம்.
அதுல சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த காபத்துல்லா இருந்துச்சு, ஒரு அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி வணங்குவாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு வந்துட்டு ஹஜ்ஜி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. உள்ளூர்காரன் வீட்டுக்கு போவான், வெளியூர்காரன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வாசல் வழியா போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது ஹஜ்ஜி செஞ்சுட்டு போகும் பொழுது வாசல் வழியாக போக கூடாதான். ஏறி மோட்ல ஏறி, இப்படிலாம் காங்கிரீட் கட்டம்லாம் இல்ல, ஓடு ஓலை இதான இருக்கு. மேல ஏறி அந்த கீத்தையெல்லாம் பிச்சுக்கிட்டு கூரைய அப்படி குதிக்கணுமா ஹஜ்ல இருந்து வரும் பொழுது. இப்படி செஞ்சு இருந்திருக்கானுவங்க. இது என்னடா கேட்டா, நாங்க போகும்போது பாவிகளா போனோம்ல, அந்த பாவிகளாக வெளியேறிய வாசல் வழியாக புனிதமாய் இப்ப வர்றோம். அந்த புனிதமாய் அப்படி அந்த வழியில் நுழையக்கூடாது. அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம் கேட்டா, அது முகட்டு வழியாகத்தான் உள்ள வருவோம். இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னா திருட்டு பையன் மாதிரி தான் உள்ள வரணும். போகும்போது நல்லா மரத்தனா போறான், யாருக்கு மாற செய்யறான் பாருங்க. போய் ஹஜ்ஜி செஞ்சு விட்டு எப்படி திரும்பி, அது அறிவுங்கிறது ஒரு கடுகளவு கூட இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு. அதுக்குதான் இந்த காலத்துக்கு பேர் ஐயாமுல் ஜாகிலியாம்பாங்க, அறியாமை காலம், ஜாகில் முட்டாள்தனமான காலம்னு சொல்றாங்களே. இப்படி எவனா பண்ணுவானா? பக்திங்கிற பேரால இது ஒரு லிமிட் வேணாமா அதுக்கு? அப்ப என்ன செய்வாங்க அல்லாஹ் சொல்றான், எஸ் அலுவனுக்கு அனில் அஹில்லா குல்ஹிய மவாக்கீத்து லின்னாஸி வல் ஹஜ், பிறையை பற்றி கேட்கிறார்கள். அது வந்து ஹஜ்ஜிக்கும் மற்ற நேரங்களையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. லைசல் பிறபி அன்தத்துல் புயூத்த மின் லுஹூரிஹா, அட வீட்டுக்கு வந்து முகட்டு வழியாக குதிக்கிறது இருக்கிற, அது ஒரு நன்மையான காரியம் இல்லையப்பா. வலாக்கின்னல் பிர்ர மணித்தக்கா, இறைவனை அஞ்சி நடந்து கொள்வதுதான் நன்மையான செயல். வஅத்துல் புயூத்த மின் அபவாபிஹா, வீடுகளுக்கு வாச வழியாக உள்ளவங்க வீட்டுக்கு போறதுக்கு இதையெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு தூதர். அதாவது நமக்கு இறை தூதருக்கு நம்ம தொழுறது எப்படி நோன்பு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த மக்களுக்கு வீட்டுக்குள்ள எப்படி போறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க ஆள் வேண்டியிருக்கு. உங்களுக்கு இதை யாராவது சொல்லி தருவாங்களா? இது உங்களுக்கே தெரியுது. அந்த மக்களுக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, வீட்டுக்குள்ள போறாத வாச வழியா போ, மோட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள குதிக்காத, அப்படி எவ்வளவு கிருக்கீங்கன்னு பாருங்க. இது வந்து அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுல 189வது வசனத்துல இதெல்லாம் சொல்றான். அதே மாதிரி இந்த காலத்துல இருக்கத்தான் செய்யுது, சில ஊர்கள்ல கிராமங்கள்ல இருக்குது. இன்னும் இவங்களும் ஜாகிலியாவில் இருக்கானு விளங்கிற வேண்டியதான். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி இதெல்லாம் பிறந்துருச்சுன்னு சொன்னா, சில நாட்கள்ல பீடையான நேரத்தில் பீடையான நாட்கள்ல அது பிறந்துருச்சுன்னு சொன்னா காதை பிடிச்சி அறுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்குது, கழுதைக்கு அறுத்து விட்டுருப்பாங்க. எங்க பகுதியெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். கழுதை இருக்குல்ல பாருங்களேன், காதை அப்படி அறுத்து விட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா காது அறுத்து இருக்கும். இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறதுக்கு காது அறுக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இது என்னத்துக்காக போட்டு அறுக்கிறான்? ஒரு கால்நடை நம்ம யூஸ் பண்றதுக்காக ஒண்ணு தின்னுட்டு போ, இல்ல ஏறி சவாரி செஞ்சுட்டு போ, அதுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறான். இதுல எல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் சடங்கு வச்சிருப்பான். இந்த கால்நடைக்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கான்? சடங்குகளை வச்சிருக்கிறான். அது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்து நிசாவுல 119வது வசனத்துல, ஒல ஆமுர் அன்னஹும், சைத்தான் சொல்றானா, நான் இவர்களுக்கு ஆணையிடுகிறேன், பொலையு கையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பையே மாற்றி அமைக்கிறார்கள். இன்னொரு இடத்துல வருது, ஒலைய கையிருன்ன ஹல்கல்லா பொலையு பத்திக்குன்ன ஆதானல் அண்ணாம், கால்நடைகளுடைய கால்களை எல்லாம் அறுத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரெண்டு வேலையை செஞ்சிருக்காங்க, கால்நடை இது பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், அழகான நாக்கு இருக்கும், இந்த நாக்குல ஒரு ஈட்டியை குத்தி அல்லாஹ் படைச்ச அந்த படைப்பை இப்படி கூட தச்சுக்கிட்டு வருவோம் பக்திங்கிற பேர்ல. இன்னைக்கு பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாக்குறீங்கல்ல? இன்றைக்கு இருக்குங்க அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த அழகான உறுப்புகளை என்ன அல்லாஹ் பாக்கியமா தந்திருக்கிறான். இதையெல்லாம் போட்டு அறுத்துக் கொள்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதை கூட விளங்காம என்ன செய்யறாங்க, இன்றைக்கு கூட மக்கள் வந்து அழகு குத்துறதுங்கிற பேர்ல இப்படி நாக்கு வாயெல்லாம் குத்தி பார்த்தா வேல் மாதிரி வச்சுக்கிட்டு வந்து தர்மம் கேட்டு வருவாங்க, வாய் பேச முடியாத நிலையில. இது மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய அழகான படைப்புகளை வந்து இப்படி குத்திட்டு இருப்பான் சிலவர், இங்க குத்தி இங்க வரும், இப்படி எல்லாம் வெளியே நடமாடிட்டு இருப்பான். அப்ப அல்லாஹ் படைச்ச அழகான படைப்புகளை மாற்றிக் கொள்வதற்கு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு தூதர் தேவைன்னாலும் தூதருடைய போதனை நமக்கு இன்னைக்கு மிச்சமா இருக்கு, அதை வச்சு திருத்திக்கலாம். அன்றைக்கு இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, உருமுகளை எல்லாம் சேதமாக்கிறது. இதை வந்து அல்லாஹ் வந்து 119 அன்னிசாவுல சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இந்த கால்நடைகள்லயே பல வெரைட்டி என்ன